எழும்பு எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேலுதித்தது. எழும்பி பிரகாசி, எழும்பு எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேலுதித்தது. எழும்பி பிரகாசி. அழிந்திடும் ஜனங்களை மீட்டிடவே அர்ப்பணத்தோடு செயல்படுவோம். அழிந்திடும் ஜனங்களை மீட்டிடவே அர்ப்பணத்தோடு செயல்படுவோம். சிதறிடும் மணிகளை பொறுக்கிடவே தீவிர சேவையினை தொடர்ந்திடுவோம். சிதறிடும் மணிகளை பொறுக்கிடவே தீவிர சேவையினை தொடர்ந்திடுவோம். எழும்பு எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேலுதித்தது. எழும்பி பிரகாசி. எழும்பு எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேலுதித்தது. எழும்பி பிரகாசி. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அதிகாலை பொழுதிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவனுடைய வல்லமையான நாமத்தில் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட நாம் தியானித்து வருகிற ஆண்டுடைய வார்த்தை ஏசாயா 60:1, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதியாய் படுத்த படுக்கையாய் கிடந்த ஒரு மனிதனை ஆண்டவர் எழுப்பினார் என்பதை குறித்து நாம் கடந்த நாள் வரைக்கும் தியானித்து வந்திருக்கிறோம். அவன் எழும்பி தேவனை மகிமைப்படுத்தினான். தேவனை இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான் என்பதையெல்லாம் நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இந்த அதிகாலை பொழுதில் எந்த காரியங்களை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகின்றது. முதலாவது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், அவர்கள் நடுவிலிருந்து எழுந்து புறப்பட்டு போங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உலக மனிதர்கள் மத்தியில் அசுத்தம் நிறைந்த ஜனத்தார் அண்டையில் நாம் காணப்படுகிறோம். அவர்களோடு கூட நாம் வாழும்போது அவர்களுடைய அசுத்த கிரியைகளை நாமும் கற்றுக்கொண்டு நாம் அதற்கு அடிமைப்பட்டு போவோம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜனத்தார் நடுவில் எகிப்திலே வாசம் பண்ணினார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து, இவர்கள் நடுவிலிருந்து நீங்கள் புறப்பட்டு எழுந்து போங்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்மை சுற்றி அநேக அசுத்தமான, பாவமான, தீமையான காரியங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தீமையின் நடுவில் நாம் வாசம் பண்ணும்போது அந்த தீமை நம்மை பற்றி கொள்ளாதபடிக்கு நாம் அவர்கள் நடுவிலிருந்து எழுந்து புறப்பட வேண்டிய அவசியம் உண்டு. ஏனென்றால் வேதத்தில் நாம் பார்க்க முடியும், லோத்து சோதோமுக்கு உள்ளே போகவில்லை, ஆனால் வெளியிலே குடியிருந்தான் என்று தான் வேதம் சொல்லும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் சோதோமை விட்டு லோத்துவை கொண்டு வெளியே வரும்போது சோதோமும் லோத்து இருந்த இடமும் ஒன்றாய் போனது. காரணம் என்ன? உலகம் அவனை சுற்றி கொண்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் நடுவில் அசுத்தமான மக்கள் மத்தியில் இருந்து நாம் நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவர்கள் நடுவிலேயே குடியிருந்து கொண்டு நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன், நான் கற்புள்ளவளாக இருக்கிறேன், நான் அன்புள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுவோம் என்றால் நிச்சயமாக அது
கூடாத காரியம். ஆகவே இந்த கால வேளையில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அசுத்தம் நிறைந்த இடத்துல, ஆகவே தான் சங்கீதம் 1 சொல்லுகிறது, அசுத்த நிறைந்த இடத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட வேண்டும் என்று. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நாம் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நாம் உட்காரக்கூடாது, பரிகாசக்காரர் நிற்கிற இடத்துல நாம் நிற்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் அங்கே நின்றால் அவர்களுடைய அசுத்த கிரியைகளுக்கு, அவருடைய பாவ கிரியைகளுக்கு, அவருடைய அக்கிரம கிரியைகளுக்கு நாமும் அடிமைப்பட்டு போவோம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் தீமை என்று ஒரு இடத்தை நாம் பார்க்கும்போது அந்த இடத்தை விட்டு நாம் எழுந்து புறப்பட வேண்டிய கட்டாயம் உண்டு. தெய்வம் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் கூடப்பா ஆண்டவரே, நாங்கள் குடியிருக்கிற இந்த உலகத்தில் பலவிதமான குணாதிசயங்களும் அசுத்தங்களும் அக்கிரமங்களும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் நடுவிலிருந்து நாங்கள் எங்களை வேறு பிரித்து காண்பிக்க வேண்டியது அவசியம் உண்டாண்டவரை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இவர்கள் ஜாதிகளோட கலவாதவர்கள் என்று சொல்லும்படியான அளவுக்கு நீர் அவர்களை வேறு பிரித்து நடத்தினீரே. இந்த கால வேளையில் எங்களையும் அப்படி நீர் நடத்தும்படி எங்களை ஆண்டவரே உமக்கு பரிசுத்த சந்ததியாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நீர் நடத்தும்படி நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தயவாக இந்த வார்த்தைகளை கேளுங்கள், ஜெபியுங்கள். அதோடு கூட இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கேட்கவும் பயனடையவும் நீங்கள் இதை அவர்களுக்கு அனுப்பி உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.